டிரான்ஸ் இந்தியா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் பிரபுதேவா நடிக்கும் ஜாலியோ ஜிம்கானா நவம்பர் 22 முதல். தற்போது கிடைத்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தி. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக உயர்நிலை செயல் திட்ட கூட்டம் தொடங்கி இருக்கிறது. தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக உயர்நிலை செயல் திட்ட கூட்டம் தொடங்கி இருக்கிறது. அண்ணா அறிவாலயத்தில் திமுக மூத்த தலைவர் நிர்வாகிகளுடன் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். அண்ணா அறிவாலயத்தில் திமுகவின் கட்சி பணிகள் 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். திருச்சியில் நடைபெறவுள்ள திமுக பொதுக்குழு கூட்டம் தொடர்பாகவும் ஆலோசனை நடப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. திருச்சியில் நடைபெறவுள்ள திமுக பொதுக்குழு கூட்டம் தொடர்பாகவும் ஆலோசனை நடப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சாமுவேல் இணைப்பில் இருக்கிறார். சாமுவேல், திமுகவின் செயல் திட்ட கூட்டமானது தற்போது தொடங்கி இருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. யுவராணி, இன்று சென்னை திமுகவின் உயர்நிலை செயற்குழு கூட்டம் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. பொதுச் செயலாளர் துரைமுருகன் தலைமையில் நடைபெற்று வருகிற இந்த கூட்டத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலும் இந்த கூட்டமாக நடைபெற்று வருகிறது. இதில் திமுக உயர்நிலை செயல் திட்ட குழு உறுப்பினர்கள் பங்கேற்க உள்ளனர். குறிப்பாக இந்த கூட்டத்தின் வாயிலாக நடைபெற இருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக நிர்வாகிகள், அதாவது உறுப்பினர்களை அதிக அளவு சேர்க்க வேண்டும். அதே போல இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த புதிய, அதாவது மாவட்டங்களில் நிர்வாகிகள் அதிகரிக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இது மட்டுமல்லாமல் அனைத்து மாவட்டங்களிலும் தற்போது, அதாவது திமுக சார்பில் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆய்வுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட ரீதியாக சென்று அந்தந்த மாவட்டங்களில் புதிய சேர்க்கை, அதாவது விவரங்களையும் தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட வேண்டும் என்பதும் தொடர்பான பல்வேறு நிகழ்வுகளை குறித்து இன்று விவாதிக்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி சாமுவேல்.